Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் மது போதையில் படுத்து உறங்கிய நபர் பேருந்தின் ஹாரன் சத்தத்தை கேட்டு எழுந்து ஓடினார். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் பல போதை ஆசாமிகள் சுற்றித் திரிந்து வருகின்றனர். இதுபோல் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் பழனி செல்லும் பேருந்தின் முன்பாக ஒருவர் தலைக்கேறிய மது போதையால் படுத்து உறங்கினார். இதனையடுத்து பேருந்திலிருந்து எழுப்பப்பட்ட ஹாரன் சத்தத்தை கேட்ட போதை நபர் அங்கிருந்து எழுந்து ஓடினார். திமுக ஆட்சியில் மது போதையில் சுற்றித் திரியும் நபர்களால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினரை கடுமையாக தாக்கிய காவல்துறையை கண்டித்து காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தை நிர்வகிப்பது தொடர்பாக சில தினங்களுக்கு முன் இருதரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தர்ணாவின் போது அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று ஈரோட்டிலும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சியில் தலைவிரித்தாடும் ஊழல் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த மாத ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் அவர்களின் ஊதியம் EPF தொகை தனியார் ஒப்பந்த நிறுவனத்திடம் அளித்து அதன் மூலம் வழங்கப்பட்டதில் முறைகேடு நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் மாநகராட்சியில் மஸ்டர் ரோல் ஊழல், குப்பை கணக்கில் ஊழல் என அனைத்து துறையிலும் ஊழல் தலைவிரித்தாடுவதாக போராட்டத்தின் போது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது.